டாக் பொசிஷன் சொல்றோம், பிளாட் பொசிஷன் சொல்றோம், ஸ்டாண்டிங் பொசிஷன் சொல்றோம். இது மாதிரி பல விதமான பொசிஷன் உண்டு. ஒரு சிலருக்கு நின்னு பண்ணா அது ஒரு சுகம். நிறைய ஆண்களுக்கு இது உள்ள போறதுக்கு உறுப்பே இல்லையே, அதான் இப்ப பிரச்சனையே. நிறைய இளைஞர்கள் கைப்பழக்கம் பண்ணி மாஸ்டர்பேஷன் பண்ணி சுய இன்பத்தால் உங்க ஆணுறுப்பு சின்னதா வரதால உங்களால பொசிஷனே பண்ண முடியாது. அது துமாந்தோண்டு இருந்துச்சுன்னா அது எப்படி உள்ள போவோம்? அவ்வளவு பொசிஷன்லயும் நீங்க பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனா உங்க உடம்புல வலிமை இல்லை. ஆண்மை இழந்த ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க. பெண்கள் மேல் எந்த குறையுமே இல்லை. என்னால எங்க மனைவிட்ட படுக்க முடியல சார், எங்க மனைவி கூப்பிடுறாங்க சார், போக முடியல சார். தண்ணி அடிப்பியா? இல்ல சார். தம் அடிப்பியா? இல்ல சார். வேற ஏதாவது பழக்கிறது எதுவுமே இல்ல சார். கை பழக்கம். ஆமா சார், பண்ண 3 வருஷம் பண்ண, 5 வருஷம் பண்ணேன், ஒரு நாளைக்கு 4 வாட்டி 3 வாட்டி பண்ணுவேன். இதெல்லாம் சொல்லும் போது சுய இன்பத்தால் உங்களுடைய உறுப்பு சிறுத்துறோம். நிறைய பொசிஷன் இருக்கு. ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களால பண்ணணும். அதான் உங்களால பண்ண முடியாது. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் லவ்லியா கரணு. சோ புது வருஷத்துக்கு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச நம்மளுடைய ஹீரோ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் பழனியா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க் யூ, சேம் டு யூ. இன்னைக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா, என்னோட கொஸ்டின் கிடையாது. சோ கேள்வி எப்பவுமே பாத்தீங்கன்னா அணுக்குன்னு சுயமான ஒரு கேள்வியே கிடையாது. யோசிக்கவே தெரியாது சார். எனக்கு இத பத்தி ஐடியாவே கிடையாது. யாருக்குதான் ஐடியா இருக்குது? ஐடியா என்பது இயற்கையா எல்லாம் வர்றதா, சிந்தனைகள் இருந்து வெளியே வருவதுதான் ஐடியா. நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க. அது திருமணம் ஆனவங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும். இன்னும் எங்க அணுக்கு திருமணம் ஆகலன்றதால ஐடியா இல்ல. ஆனா திருமணம் ஆனா எல்லா ஐடியா வந்துடும். ஓகே, கேள்விக்குள்ள போயிடலாம். என்ன கேள்வி அப்படின்னா செக்ஸ்ல நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு. சோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செக்ஸ் எல்லாருக்கும் தெரியாம இல்ல, எல்லா விதவிதமா செக்ஸ் பண்றவங்களா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பொசிஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு பிளாட்டா இருக்கிற பொசிஷனை விட எனக்கு ஸ்டாண்டிங்ல நின்று செக்ஸ் பண்றதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நிக்க வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பண்றது சரியா? அதனால ஏதாவது பின்விளைவுகள் வருமா அப்படிங்க இன்னைக்கு நம்மளோட கேள்வி. அதாவது பலவிதமான பொசிஷன் இருக்குது. பொசிஷன் அவரவர் உடல்நிலை பொறுத்து, மனநிலையை பொறுத்து. உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச உணவுகள் உங்களுக்கு பிடிக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெண்களா எல்லா பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு சில வரமுறைகள்லாம் வச்சுக்குவாங்க. செக்ஸ் விஷயத்துல சொல்றேன், பெண்களாவே உங்களே சேர்த்து பொதுவா சொல்றேன். பெண்ணா போனதா இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டுன்னு ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க இல்லையா? சில பேருக்கு சிலது பிடிக்கும். அதுலதான் இப்ப நீங்க கேக்குற கேள்வி, ஸ்டாண்டிங்ல செக்ஸ் பண்ணா ஒரு சிலருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. பிடிக்குது, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல, எல்லாருக்கும் பிடிக்காது மேடம். எல்லாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. கண்டிப்பா சார். ஒரு சிலர் தான் அது மாதிரி பண்ணுவாங்க. அததான் சொல்றேன், ஒரு சிலர் பண்றாங்க இல்லையா? ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காது. அப்படி ஒரு சிலர் பண்றவங்களுக்கு அது அந்த அளவுக்கு திருப்தியா இருக்காது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஸ்டாண்டிங்ல செக்ஸ் பண்றீங்க. ஸ்டாண்டிங்ல செக்ஸ் பண்ணா மினிமம் பாத்தீங்கன்னா ஆண் உறுப்பு 6 இல்ல 7 8 இன்ச்சாவது இருந்தா மட்டும்தான் ஸ்டாண்டிங்ல பெண் உறுப்புக்குள்ள அந்த இன்டர்கோர்ஸ் செக்ஸ் பண்ண முடியும். அதுவே ரொம்ப சின்னதாகிற உறுப்பு ஸ்டாண்டிங்ல எப்படி உள்ள போகும்? போகவே போகாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா முழுமையான திருப்தி அடைய மாட்டாங்க. ஆனா அது ஒரு பொசிஷன். இப்ப டாக் பொசிஷன் சொல்றோம், பிளாட் பொசிஷன் சொல்றோம், ஸ்டாண்டிங் பொசிஷன் சொல்றோம். இது மாதிரி பல விதமான பொசிஷன் உண்டு. ஒரு சிலருக்கு நின்னு பண்ணா அது ஒரு சுகம். ஆனா நிறைய ஆண்களுக்கு இது உள்ள போறதுக்கு உறுப்பே இல்லையே, அதான் இப்ப பிரச்சனையே. நிறைய எங்கிட்ட வர கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு எங்க ஒய்ஃப் விதவிதமா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. யார் கேக்குறது? ஆண்கள். சார் விதவிதமா பண்ணணும். விதவிதமா பண்றதுக்கு ஒவ்வொரு பொசிஷனும் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? தோராயமா எடுக்க தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுங்களேன். 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 3 நிமிஷம் ஒவ்வொரு பொசிஷனுக்கும். இவர் ஒரு பொசிஷனுக்கு 1 நிமிஷத்துக்கே வேலைக்கு ஆகாதவரு. இவர் டாக் பொசிஷன் 3 நிமிஷம், பிளாட் பொசிஷன் 3 நிமிஷம், ஸ்டாண்டிங் பொசிஷன் 3 நிமிஷம், அப்படி 3 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமா அது பண்ணணும்ல. 10 நிமிஷம் வரைக்கும் அவன் தம்பி நிக்கிறதே இல்லையே. 10 நிமிஷம் வரைக்கும் தம்பி நிக்கவே மாட்டேன்றான். உடனே படுத்துறான், தூங்கிடுறான். அவனை அடிச்சு புடிச்சு எழுப்பினா கூட மறுபடியும் ஏஞ்சி மறுபடியும் படுத்துக்கிறான், தூங்கு மூஞ்சி மாதிரி. புரியுதுங்களா? அது மாதிரி சில ஆண்கள்லாம் இருக்கும் போது ஸ்டாண்டிங் பொசிஷன் சாத்தியம் அல்ல. சாத்தியம் அல்ல அப்படின்னா அதனால முழுமையான இன்பத்தை தர முடியாது. உராய்வு ஏற்பட்டாதான் பெண்களுக்கு ஒரு சுகம். ஒரு உரச மட்டும்தான் கத்தி சார்பாக்குவாங்க. அது மாதிரிதான் பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் உராய்வு ஏற்பட்டா மட்டும்தான் பெண்கள் உச்சத்துக்கு போக முடியும். ஸ்டாண்டிங்ல உராய்வு ஏற்படாது. ஸ்டாண்டிங்ல உராய்வு ஏற்படாது. அப்படியே பண்ணாலும் அது வெளியே அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். அப்ப டிஸ்டர்ப் வெளியே பண்ணினே இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும்.
அதனால வந்து நிறைய பேர் பண்றாங்க, அந்த டைம்ல பண்ணுவாங்க, ஓரலா பண்ணுவாங்க, ஸ்டாண்டிங்ல பண்ணுவாங்க, பிளாட்டா பண்ணுவாங்க, டாக் பொசிஷன்ல பண்ணுவாங்க, ஆண்கள் பெண்கள் மேல ஏறி சந்தோஷமா பண்ணுவாங்க, பெண்கள் ஆண்கள் மேல சந்தோஷம், இப்படிலாம் பல விதமா இருக்கு. ஆனா ஸ்டாண்டிங்ல ஒரு சிலர் பண்றாங்க இன்ட்ரெஸ்டோட, சொன்ன பாருங்க, பிடித்தது, அவங்களுக்கு பிடித்தது பண்ணுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு முழுமையா திருப்தி அடைய முடியாது. ஏன்னா ஏன் திருப்தி அடைய முடியாது, நான் வெளிப்படையா ஏற்கனவே சொல்லிட்டேன். மினிமம் ஆண் உறுப்பு 7, 8, 9 அப்படி அந்த அளவுக்கு பெருசா இருந்தாதான் ஸ்டாண்டிங்ல உள்ள பெண் உறுப்புகளை போவோம். அது துமாந்தோண்டு இருந்துச்சுன்னா அது எப்படி உள்ள போவோம்? போவே போவாது. நிறைய இளைஞர்கள் கைப்பழக்கம் பண்ணி, மாஸ்டர்பேஷன் பண்ணி, சுய இன்பத்தால் உங்க ஆண் உறுப்பு சின்னதா வரதால உங்களால பொசிஷனே பண்ண முடியாது. கண்டிப்பா இவ்வளவு எவ்வளவு விதமான பொசிஷன் இருக்கு தெரியுமா? காமசூத்ரா போய் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு பொசிஷன் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு பொசிஷன்லயும் நீங்க பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனா உங்க உடம்புல வலிமை இல்லை. ஆண்மை இழந்த ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க. பெண்கள் மேல் எந்த குறையுமே இல்லை. பெண்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகாலட்சுமி மாதிரி அவங்க. செக்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவனுக்கு எப்படி எப்படிலாம் சுகம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. கணவனுக்கு எப்படி எப்படிலாம் இன்பத்தை கொடுக்கணுமோ, ஏன்னா இன்பத்தை கொடுத்தாதான் கணவன் நம்ம மேல பாசமா இருப்பாரு, அடுத்த வீட்டுக்கு போக மாட்டாரு அப்படின்னு அவங்க, நீ என்ன பொசிஷன் சொன்னாலும் அவங்க ஆல்ரெடி, அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஓகே ரெடி. ஆனா இவங்க வந்து செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம், அரை நிமிஷம் வச்ச உடனே லீக் ஆயிடுச்சு. இது மாதிரி கம்ப்ளைண்ட் வராங்க பாருங்க. இது கேட்க கேட்க எனக்கு மனவேதனையாகுது. நான் அழுவாத குறை ஒண்டி தான். ஏன்னா அவ்வளவு பேர் எனக்கு கால் பண்றாங்க போன் பண்ணி, சார் என்னால எங்க மனைவிட்ட படுக்க முடியல சார், எங்க மனைவி கூப்பிடுறாங்க சார், போக முடியல சார், எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு சார், ஃபீலா இருக்கு சார், இதே தான் சொல்றாங்களே தவிர காரணம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா, தண்ணி அடிப்பியா? இல்ல சார். தம் அடிப்பியா? இல்ல சார். வேற ஏதாவது பழக்கிறது எதுவுமே இல்லை சார். கைப்பழக்கம்? ஆமா சார், பண்ண 3 வருஷம் பண்ணேன், 5 வருஷம் பண்ணேன், ஒரு நாளைக்கு 4 வாட்டி 3 வாட்டி பண்ணுவேன். இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் வாழ்க்கையே வீணாக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பொசிஷன் இருக்கு, எவ்வளவு சுகமா இல்லறத்தை அனுபவிக்கலாம் ஆணும் பெண்ணும். இப்ப நம்ம எது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, இங்கிருந்து திருமணமாகி ஹனிமூன்லாம் அனுப்புறாங்க. திருமணமாகி நம்ம ஊர்ல கொடைக்கானல் இருக்கு, ஊட்டி இருக்கு, நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே சொல்றேன், அங்கெல்லாம் போனோம் மனைவியோட ஜாலியாக நினைக்கிறாங்க. அவன் ஜாலியா இருக்கிற அளவுக்கு அந்த ஆண்களுக்கு தெம்பு இருந்தாதான் ஜாலியா இருக்க முடியும். நிறைய ஆண்களுக்கு அது இல்லவே இல்லை. ஆண்மை இழந்தவர்கள் 50% இருக்காங்க, ஆண்மையோட 50% இருக்காங்க. அது மாதிரி உள்ள ஆண்கள் இருந்தால், நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொல்லியிருந்தான் இருக்கேன், சுய இன்பத்தால் உங்களுடைய உறுப்பு சிறுத்துறோம், நீங்க நிறைய பொசிஷன் இருக்கு, அதெல்லாம் ஒரு பொசிஷனுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னா கூட ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களால பண்ணணும். அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னா உங்களுக்கு இல்லற இன்பமா இருக்காது, இல்லறத்தில் இன்பம் காணும். ஏன்னா இல்லறம் உங்களுக்கு வேதனையா தான் இருக்கும். அதாவது தயவு செய்து இளைஞர்களே, வருங்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மூலமா நாங்க ஒரே அவேர்னஸ் தான், ஆண்கள் கெட்டு போகக்கூடாது, ஆண்கள் செக்ஸ் விஷயத்துல வீக் ஆகக்கூடாது, ஆண்கள் வரும் தலைமுறைக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க அந்த ப்ரோக்ராம் அவேர்னஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் கேட்டு கைப்பழக்கத்தை விட்டுருங்க, குடிப்பழக்கத்தை விட்டுருங்க, மனைவி தவிர வேற பொண்ணுகிட்ட போனாலும் அதையும் விட்டுருங்க. இதெல்லாம் தயவு செய்து விட்டுட்டு உங்க குடும்பத்தை நேசிங்க, உங்க மனைவி நேசிங்க. உங்களால முடியல அப்படின்னா ஒரு முறை என்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணுங்க. அருமையான மாத்திரை வச்சிருக்கேன், கேப்சூல் வச்சிருக்கேன், சூரணம் வச்சிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நிரந்தரமா சரி பண்ணி தருவேன், ஸ்டாண்டர்ட் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி தருவேன், பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுப்பேன். அதனால தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வழி எங்களுடைய சிகிச்சையில இருக்கு. சோ உங்க செக்ஸ் லைஃப்ல ப்ராப்ளம் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ நீங்க வெளியூரா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, உங்களுக்கு போன் மூலியமாவும் நாங்க வந்து தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம், வந்து உங்களுக்கு கொரியர் மூலியமா மருந்துகள் அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். சோ நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200872006, அப்படி இல்லைன்னா 7209720006. இந்த 2 நம்பரும் உங்களுக்காக இருக்கு. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சைட் ப்ராப்ளம்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கேள்விகளை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்வியை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா வந்து சொல்றோம். சோ அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது யுவர்ஸ் லவ்லி ஆய்கரன் மற்றும் மருத்துவர் பள்ளி ஐயா. நன்றி, வணக்கம்.